ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேடெல்லாம் எடுத்திருந்தோம்னு சொல்லி பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி காலையில் இருந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. குளோபல் மார்க்கெட்டில் நல்ல நேற்று ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட்டே இருந்துட்டு கேப் டவுனில் தான் இருந்துட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் அங்கேருந்து நல்லாவே ஒரு ரிவர்ஸ் ஆச்சு, எங்கேயுமே நிற்கல. நல்ல ஒரு ரிவர்சல் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் பக்கம் மார்க்கெட்டு ஓப்பனிங்லேருந்து நல்லாவே ஒரு ரேலி கொடுத்துருந்துச்சு. நாம் இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பீரியன்றனால சென்செக்ஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம். எஸ்டர்டே வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் 74,000 ஒரு ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். மார்க்கெட் 74,000 கீழே வந்துச்சுன்னா 73,500 வரைக்கும் வரும். அதுவே மேலே போச்சுன்னா 74,500 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எஸ்டர்டே வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு எக்ஸாக்டாக பாருங்கள், 74,500 வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆன மார்க்கெட்டு 74,500 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. ஓகேங்களா, இதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேடு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காலையிலே நான் 73,500 ஓப்பன் ஆனூட்டி நான் காலையிலே காலில் ஒரு ட்ரேடு எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடு ஒரு 60 ரூபா 70 ரூபா பக்கம் ப்ராஃபிட் வந்துச்சு. ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன் நான் அங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் 2-3 ட்ரேடு நம்ம ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஒரு 4-5 ட்ரேடு பக்கம் நம்ம எடுத்திருந்தோம். காலில் பார்த்தீங்கன்னா திரும்பி நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேடு எடுத்து திரும்பி ஒரு 100 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணேன். திரும்பி இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரேட் எடுத்து இந்த பக்கம் ஒரு 100 பாயிண்ட் கேப்சர் பண்ணேன். மார்க்கெட்டு 74,300 ரீச் ஆனோட்டு எனக்கு நிஃப்டியில் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஏன் அந்த இடத்த நான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருந்தேன்னா, நேற்று மார்க்கெட்டு இறங்கின மார்க்கெட்டு இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்பி இந்த இடத்துல ரிவர்ஸ் ஹேமர் வேகமாக ஃபால் ஆச்சு. அப்போ இந்த ஹேமர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஹையும் லோவையும் நான் மார்க் பண்ணியிருந்தேன். எனக்கு அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு எக்ஸாக்டாக அந்த இடத்துல ரிவர்ஸ் ஹேமர் உருந்தோட்டி நான் இந்த இடத்துல ஒரு புட் எடுத்திருந்தேன். புட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 0 to ஹீரோ நம்ம 74,000 கால் எடுத்திருந்தோம். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 74,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த டைமில் ஒரு 2:30 மணி போல் ஒரு கோடி பேர் பக்கம் இருந்தாங்க. நான் சரி மார்க்கெட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ட்ரேடு எடுத்திருந்தேன். இந்த இடம் பாருங்கள், கிட்டத்தட்ட புட் சைடு 1.25 கோடியும் கால் சைடு வெறும் 39 லட்சம் தான் இருந்திருந்தாங்க. ஓகே, மார்க்கெட்டிங்கேருந்து நான் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். அது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. திரும்பி 73,800 மார்க்கெட் வரும்போது நான் அந்த இடத்துல திரும்பி ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ரீசன் என்னென்னா, அப்போது அந்த டைமில் 73,800 எனக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒரு 3 மணி போல் நான் திரும்பி அந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். அது ஒரு 60-70 பாயிண்ட் மார்க்கெட்டில் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டு இது 4வது நாளாக எங்கே ஓப்பன் ஆகுதோ ஆல்மோஸ்ட் அங்கேயே வந்து தான் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகுது. எஸ்டர்டே வீடியோலேயே சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆனாலும் அங்கேயே தான் க்ளோஸ் ஆகுது. அதை கேப் டவுனாக இருந்தாலும் சரி, கேப் அப்பாக இருந்தாலும் சரி. இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆச்சு, மார்க்கெட் ரைஸ் ஆச்சு, திரும்பி ஓப்பன் ஆன இடத்துலேயே க்ளோஸ் ஆச்சு. இது கேப் அப் ஆச்சு, ஃபால் ஆகிட்டு திரும்பி எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே க்ளோஸ் ஆச்சு. இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ரைஸ் ஆச்சு, திரும்பி எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி கேப் டவுன் ஆன மார்க்கெட்டு நல்லாவே ஏறிட்டு இருந்துச்சு, திரும்பி எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே இறங்கிருச்சு மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டு கிடையாது. மார்க்கெட்டு இப்போ ரீசெண்டாக 4 டேஸ் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இறங்குச்சுன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் போகுது. அதே மேலே போனதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட்டு திரும்பி ஃபால் ஆகிடுது. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற மார்க்கெட்டோட கண்டிஷன். மார்க்கெட்டு கால் சைடு மட்டும் பார்க்காதீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டு மேக்ஸிமம் ஆஃப் உங்களோட லாட்டை எங்கே ரெசிஸ்டன்ஸ் தோடுதோ அங்கே ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா புக் பண்ணிவிட்டு கம்மியான லாட்டை மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, நம்ம இதுக்கு மேலே போகும், நம்ம இது டார்கெட் வைப்போம் அது டார்கெட் வைப்போம்னு சொல்லிட்டு எப்பயுமே வெயிட் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 லாட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 3லேருந்து 4 லாட்டு அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஒரு லாட்டு இல்லை 2 லாட்டு மட்டும் ஹோல்டு பண்ணிவிட்டு மார்க்கெட்டு சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா காஸ்ட்டோ இல்லை ஒரு சின்ன ப்ராஃபிட்லேயே வெளியில் வந்துடுங்க. நம்ம பெரிய டார்கெட் மார்க்கெட்டில் வைக்க முடியறதில்ல, ரீசன் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல ஒரு மார்க்கெட்டு நாங்கள் ஒரு 300-400 பாயிண்ட் பக்கம் சென்செக்ஸில் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். நம்ம எப்போயுமே ஒரு லாட்டு போட்டு தான் ட்ரேட் பண்ணுவோம், நிறைய லாட் போடுறது கிடையாது. ஒரு லாட் மேக்ஸிமம் நல்லா இருந்தாச்சுன்னா 2 லாட், அதுக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ரீசன் என்னென்னா, நம்மளோட கேபிட்டல் எப்பயுமே முக்கியம். 10 லாட்டு 20 லாட்டு எடுத்து 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பார்க்குறதோட ஒரு லாட்டு 2 லாட்டு எடுத்து ரெகுலராக 5,000 ரூபா ப்ராஃபிட் பட்டா போதும். சப்போஸ் நிறைய லாட்டு போடும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வீக்கெண்டு நம்ம சாட்டர்டே ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம்.
விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கீழே நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அதில் அனுப்புகிறேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து உங்களுக்கு நம்ம ரெகுலராக எப்போயுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, மார்க்கெட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே நம்ம லைவில் அனுப்பிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? அதை பார்த்து கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், புட்டில் ஆடிங் மோர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுன்னு 10:30க்கு சொன்னேன். புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் ரேலி ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரியே நான் உங்களுக்கு லைவ்லேயும் கமெண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கால் அண்டு புட்டில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 74,000 புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த பேஸ் பண்ணி தான் நான் 2:1க்கு பார்த்தீங்கன்னா 74,000 புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் நான் கால் ஆப்ஷன் 0 to ஹீரோ ட்ரை பண்ணேன். பட் மார்க்கெட் அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம திரும்பி 73,800 கால் தான் 0 to ஹீரோ ட்ரை பண்ணோம். அது நல்லா இந்த 73,700 60 பக்கமும் என்னமோ எடுத்திருந்தோம். 60 ரூபாயோ 70 பக்கம் எடுத்திருந்தோம். அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுத்துருந்துச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன். 60 70 பக்கம் இந்த இடத்துல எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா 140 வரைக்கும் போச்சு. நம்ம ஒரு 60 பக்கம் கேப்சர் பண்ணியிருந்தோம் இந்த கால் ஆப்ஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மார்க்கெட்டை எப்படி ரீட் பண்ணணும், எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 விதமான ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, ஆப்ஷன் கிரீக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிகினராக இருந்தாலும் ஓகே, அட்வான்ஸ் லெவலாக இருந்தாலும் ஓகே, இந்த கோர்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை லைவ் செஷனாகவும் பண்ணிகிட்ருக்கோம், வீக்கெண்டு செஷனாகவும் பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு அதை ட்ரேட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு என்கொயரி பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் டேட்டா நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.